Hello friends, welcome to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான். நீங்க வந்து தந்தூரி சிக்கன் வந்து கடையில போய் தான் சாப்பிட்டுருப்பீங்க. அதை விட டேஸ்டான தந்தூரி சிக்கன் இன்னைக்கு நாமளே செய்ய போறோம். ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வான்கோழி எடுத்திருக்கேன். வான்கோழி அப்படின்றதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் குக்கரில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்து செய்யுங்க. நார்மல் பிராய்லர் கோழி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்ய தேவையில்ல. இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இனிமேல் நான் செய்கிறத செஞ்சாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெட்டிலலாம் நல்லா படுற மாதிரி நல்லா உள்ளெல்லாம் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த புளிப்பு சுவை வந்து நமக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தடவி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய் தூளும் வந்து நல்லா அந்த இடுக்கிலலாம் போகிற மாதிரி நல்லா கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து உறிஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ நார்மலாக நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி விட்டு வெட்டு வெட்டாக போட்டு விட்டு அதிலெல்லாம் படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி லெக் வந்து ஒரு லெக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சிக்கன்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரியான குவான்டிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு விழுதையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறமா இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு போட வேண்டிய மசாலா வந்து நம்ம இன்னும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 எலுமிச்சை பழம் வந்து நல்லா சீடு இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். கரம் மசாலா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவே நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் சூப்பராக கிடைக்கும். இல்லை நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் போட்டால் கூட போதும், உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். அந்த இடுக்கிலலாம் போகிற மாதிரி இந்த மசாலா நல்லா வந்து அதில் படுற மாதிரி நல்லா வந்து கையால் வந்து இது பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடுக்கிலலாம் நல்லா படணும். இப்போ தான் நமக்கு வந்து இந்த வறுப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே நல்லா பண்ணி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து இதில் வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மசாலாவையும் இது மேலேயே வந்து நல்லா இது மாதிரி போட்டு விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறியை இந்த மாதிரி நல்லா வந்து டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சு இது ஒரு கிணத்துல போட்டு அதை நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். அடுப்பு கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெட்டிஷாக நல்லா வந்து அந்த நெருப்பு வந்து நல்லா அதில் இறங்கி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து நமக்கு சிக்கனில் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேனில் வச்சுட்டு நம்ம வந்து பேனை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இதை வந்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நமக்கு இந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து மூடி விட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இது வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கனால நமக்கு இது வந்து இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். இதுவே நீங்கள் பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிராய்லர் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு வெந்துடும். நாட்டுக்கோழியில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 விசில் 3 விசில் வந்து குக்கரில் வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏன்னா நாட்டுக்கோழியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து அந்த கறி துண்டு வச்சோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு 4-5 முறை திருப்பி போட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது சூப்பரான டேஸ்ட்டான தவா தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்கிறது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான சுவையான ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.